எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனக்கு, எத்தனை பெரிய மனிதனுக்கு இத்தனை சிறிய மனதிற்கு, இத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை பெரிய அறிவிற்கு, எத்தனை பெரிய மனிதனுக்கு இத்தனை சிறிய மனம் இருக்கு. இறையேசுவில் இறை சொந்தங்களை, பணமா மனமா, அதுதான் இன்றைய நற்செய்தி. எது ஒருவனுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தருவது, சந்தோஷத்தை தருவது என்று பார்த்தால், பணமா மனமா? சொல்லுங்க. மனம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். உங்களுக்கு எல்லாம் ஃப்ரீயா கொடுக்கப்படுமா போட்டிருக்கு. இங்கே நல்ல உள்ளங்களுக்கு எல்லாம் ஃப்ரீயா கொடுக்கப்படும். கொடுப்பாங்களா? எங்க கொடுப்பாங்க? அதனால்தான் பணம் பந்தியிலே, குணம் குப்பையிலே. சும்மா சொல்லலாம். இன்னைக்கு நான் சாமியாரானால தான் மதிப்பு, பணம் இருக்கிறவனுக்கு தான் மதிப்பு. கஷ்டப்பட்டு கூணி நெருங்கி எப்பா காசுக்கு வந்துட்டான்ப்பா, அதுதான் யதார்த்தம். மிக அருமையாக பேசலாம், மனம்தான். ஆனால் மற்றவர்களுக்கு கொடுப்பது என்பது கரங்களை குவிப்பதற்கு அழகாக இருக்கும். இதே கரங்களை கொடுப்பதற்கு ரொம்ப பெரிய மனசு வேணும். ஒரு முறை ஒரு தந்தை வேலைக்காக புறப்பட்டு கொண்டிருக்கிறார். அதை எடு இதை எடு, காலையிலே நான் வேலைக்கு போகணும். அப்பொழுது அவருடைய பையன் தெரியாமல் குறுக்க வந்துட்டார். பொட்டலிலே ஒரு அடி. இல்லை, அப்போ வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காரு, உனக்காக தானே கஷ்டப்பட்டு உழைக்க போகிறாரு, குறுக்காலை போய் அவரை இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருக்கியே. அவ்வளவுதான் நிகழ்வு. உழைப்பதற்கு பாசமுள்ள மகனிற்காக, ஆனால் பணத்தை தேடுவதற்காக ஓடுகின்ற நாம் வீட்டில் சில நேரம் குணம் இருப்பதில்லை. அதனால்தான் இன்னும் அருமையான பாடல்கள் பல இருக்கிறது. இன்று ஒன்று மட்டும் போதும். அப்படிதானே? பணம் என்னடா பணம் பணம், குணம் தானடா நிரந்தரம். ஆமான்பின் சொந்தங்களை, இன்றைய நற்செய்தியில் பார்க்கிறோம், செல்வர்கள் பலர் தன்னிடம் மிகுதியாக இருப்பதிலிருந்து கொடுக்கிறார்கள். ஆனால் கைம்பெண் தன்னிடம் இருப்பதையே கொடுக்கிறார். ரெண்டுக்கும் வித்தியாசம். என்னிடம் நிறைய இருக்கிறது, 10 ரூபா இருக்கு, 5 ரூபா போடுறதுக்கும் இருக்க 10 ரூபாயை கொடுப்பது என்பது இறைவன் எனக்கு எல்லாம் கொடுப்பார் என்ற அந்த நம்பிக்கை. ஆம் அன்பின் சொந்தங்களை, சில நேரங்களில் கத்தோலிக்க திருச்சபை ஆகிய நானும் வெட்கப்படுவதுண்டு. காணிக்கையாக, கோயிலுக்காக, சவேரியாருக்காக, அன்னை கன்னிமரியாளுக்காக பலவற்றை கொடுப்போம். 200 பவுன் இருக்கு, கோயிலுக்கு அள்ளி அள்ளி காணிக்கையில கொண்டு கொட்டுவோம். ஏதாவது நம்முடைய நிகழ்வுகளில் கொஞ்சம் சிந்தித்து செல்லுங்கள், சரியா? என்னுடைய பிரசங்கங்களை வெறுமனை ரசித்து செல்காதீர்கள், அது எனக்கு பிடிக்காது. சிந்தித்து செல்லுங்கள். உங்களுடைய வீடுகளில் நிகழ்வுகள் வருகின்ற பொழுது கட் அவுட் அடிக்கிறோம், ஆடம்பரம் நிறைய இருக்கு. புதுநன்மை திருப்பள்ளி காணிக்கைகள், கல்யாண திருப்பள்ளி காணிக்கைகள், உள்ளரிக்க ஓஸ்திய காசு கொடுத்து காணிக்கை, திரும்ப அந்த ஓஸ்தி உள்ள போகும். சாமியார் போடுற உடுப்பை காணிக்கையா வாங்கி என்ன பிரயோஜனம்? நீங்கள் கொடுக்கும் அந்த பணத்தில் அல்ல. யாராவது ஒரு நபர், நான் அவங்க வந்து 7வது மாதம் ஆகிறது, யாராவது ஒரு நபர் உங்கள் வீடுகளில் திருமணமோ நல்ல நிகழ்வுகளோ நடக்கின்ற பொழுது, சாமி இதை காணிக்கையாக கொடுக்கிறேன், இந்த 1 லட்சத்தை வச்சு
கஷ்டப்பட்ட பிள்ளைகளை படிக்க வைங்கள் என்று யாரும் என்னிடம் கூறியதில்லை. சாமி, நாளைக்கு என் மகளுக்கு புது நன்மை, இந்த ஒரு 5000 வச்சுக்கிறங்க, கடினப்பட்ட பிள்ளைகளுக்கு, வறுமையில் வாடும் பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கள் என்று யாரும் கூறவில்லை. ஆம், மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. இதுவும் இன்னொரு பழமொழி. நம்மிடம் எதை கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்கிறோம்? பணமா, மனமா? தொடர்ந்து சிந்திப்போம். ஆமென்.